கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை தியானத்திற்காக ஆண்டவர் கொடுத்த வசனம் என்னவென்றால், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்பாக 2 வழிகளை வைத்திருக்கிறார். நல்ல வழியும் இருக்கிறது, கெட்ட வழியும் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் நல்ல வழி நாம் கடந்து செல்ல வேண்டும். நம் நல்ல வழியை செலெக்ஷன் பண்ணும் பொழுது கட்டாயம் நம்முடைய ஆத்துமாக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாகவோ நம்ம நல்ல வழியே என்ன செய்யணும், கடந்து செல்லணும். நம்ம நின்று நம்ம ஜெபம் பண்ணி முடிவு எடுக்கணும். எடுத்த உடனே எந்த ஒரு காரியமும் முடிவு எடுக்கக்கூடாது. திருமண காரியங்களா இருக்கலாம், வேலை காரியங்களா இருக்கலாம், படிப்பு காரியங்களா இருக்கலாம், எதுவுமே உடனடியாக நம்ம ஸ்டெப் எடுத்து விடக்கூடாது. நம்ம நின்று விசாரித்து நல்ல வழி எதிர்பார்த்து அதை தான் நம்ம செலக்ட் பண்ணி போக வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நம்முடைய ஆத்மா